ஸோ இந்த வருஷம் புது வருஷம் 2025 ஸ்டார்ட் ஆன உடனே நியூ இயர் எல்லாம் கொண்டாடிட்டு 2nd ஜான்வரிக்கு நேராக ஹாஸ்பிட்டல் போயாச்சு. எல்லா செக்கப்ஸ், ருட்டீன் செக்கப்ஸ், ஃபுல் கம்ப்ளீட் ஹெல்த் செக்கப் இயர்லி பண்ணுவோம் இல்லைங்களா. போன வருஷம் மிஸ் ஆகி போச்சு, ஏன்னா புது வீடு ஷிஃப்ட் ஆகிருந்தோம். ஸோ அதனால் போன வருஷம் மிஸ் ஆயாச்சு. ஸோ இந்த வருஷம் ஃபஸ்ட்டு வேலையாக அதை முடிப்போம், தள்ளி போடாமன்னு சொல்லி அந்த வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. அண்ட் எல்லா டாக்டர் ஓகே சொல்லிட்டாங்க, எல்லா டிபார்ட்மெண்ட் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. அண்ட் போன வருஷம் பார்த்தீங்கன்னா எனக்கு பேக் டு பேக் 2 வாட்டி யூரின் இன்ஃபெக்ஷனும் ஆயிருந்துச்சு, பிளட் வந்துருந்துச்சு யூரினில். ஸோ அதுவும் டாக்டர் சொன்னாங்க சிடி ஸ்கேன் ஒரு வாட்டி பார்த்துடலாம், தேவை கிடையாது பார்த்துடலாம். எனக்கு ஓகே. ஸோ அந்த ப்ரொசீஜர் எல்லாம் முடிஞ்சிச்சு. ஸோ போன வாரமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நிறைய ஹாஸ்பிட்டல் விசிட்ஸ் ஆயிடுச்சு, ரிப்போர்ட்டு, அதுக்கப்புறம் மறுபடியும் டாக்டர் கிட்ட ஃபாலோ அப்ஸு, அதுக்கப்புறம் டெஸ்ட்ஸு, அது எல்லாமே. ஸோ கடவுள் புண்ணியத்தில் எல்லாம் ஓகே. ஸோ ஆல் கிளியர், க்ளீன் சிட் கொடுத்தாச்சு எல்லா டாக்டர்ஸ். கைனிக் இஷ்யூவும் எனக்கு இருந்துச்சு, அதுவும் கிளியர் பண்ணியாச்சு டாக்டர்ஸ். கைனுக்கு கன்சல்ட் பண்ணியாச்சு, ஜென்ரல் ஃபிசிஷியன் பார்த்தாச்சு. ஓவரால் ஹெல்த் ரிப்போர்ட்ஸும் பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ நமக்கு பார்த்துட்டாக்கா டென்ஷன் இல்லை இல்லைங்களா. வருஷத்தில் ஒரு வாட்டி இந்த மாதிரி மெடிக்கல் செக்அப் பண்ணிக்கிறது நம்மளாக போயிட்டு நல்ல விஷயம். சரி, இவ்வளவும் பண்ணிட்டோம், டென்டிஸ்ட்டை மட்டும் ஏன் விட்டு வைக்கணும்னு சொல்லி டென்டிஸ்ட்டை போய் பார்த்தாச்சு. கேவிட்டிஸ் ஏதாவது இருக்கான்னு. ஸோ ஒரு குட்டி கேவிட்டி இருந்துச்சு, அதுவும் ஃபில்அப் பண்ணியாச்சு. டெம்பரரி ஃபில்லிங் போட்டிருக்காங்க, க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் போகணும் பெர்மனெண்ட் ஃபில்லிங் போடுறதுக்கு. Thursday கூப்பிட்ருக்காங்க. ஸோ ஓகே, நல்ல பெரிய வேலை முடிஞ்சிருச்சு. வர வழியில் கொஞ்சம் காய்கறி வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தேன். அன்றைக்கே பார்த்தீங்கன்னா 2 வாட்டி போக வேண்டியதாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வாட்டி டெம்பரரி ஃபில்லிங் போட்டுட்டு வீட்டுக்கு வந்தேன்னா அப்படியே கையோடு வந்துருச்சு அது சாஃப்ட் ஃபில்லிங். ஓகே, மறுபடியும் டாக்டர்கிட்ட ஐயோ அந்த மாதிரி கையோடு வந்துருச்சுன்னா சரி உடனே வான்னு சொல்லி மறுபடியும் போயிட்டு மறுபடியும் இன்னொரு கொஞ்சம் ஹார்ட் டெம்பரரி ஃபில்லிங் போட்டுட்டு வந்தேன். ஸோ Thursdayக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க, பெர்மனெண்ட் ஃபில்லிங் போட 2 நாள் கேப் விட்டு வர சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஹாஸ்பிட்டல் போனோன்னாவே நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரா போட்டு எனர்ஜி இழுத்தட்டாக்கா யாருன்னா சக் பண்ணி எடுத்துட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு எனர்ஜி லெஸ்ஸாக இருக்கும், ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகும். உங்களுக்கு எப்படி தெரியல, அந்த மாதிரி ஃபீல் ஆகுதா உங்களுக்கும் சொல்லுங்கள். ஏன்னா ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் என்வாயன்மெண்ட். ஓகேவா, நிறைய பேர் கவலையோட நிறைய பிரச்சனையோடு வருவாங்க. அந்த இடத்துல வந்து அந்த மாதிரி இன்டென்ஸ் டென்ஸ் எனர்ஜி இருக்கும். ஓகே, அதே நம்ம கோயில் இல்லை ஏதாவது பாசிட்டிவான பிளேஸுக்கு போனீங்கன்னாக்கா நமக்கு எனர்ஜி இல்லைனாலும் அந்த மாதிரி இடத்துல போயிட்டு நம்ம நல்ல எனர்ஜியாக ரீஃப்ரெஷ்டாக ஃபீல் பண்ணுவோம். ஹாஸ்பிட்டலில் இருக்கிற எனர்ஜியும் போயிடுது. ஸோ நான் ஃபீல் பண்ணுறது சொல்கிறது தப்பா ரைட்டா? ஹலோ, குட் மார்னிங், வணக்கம், வெல்கம் பேக். ஜஸ்ட் 50 ருபீஸில் சூப்பரான அருமையான ஹோம்மேட் தம் பிரியாணி வாங்க காட்டுறேன். முதல் முறை லைஃப்லேயே ஃபர்ஸ்ட் டைம் ஒரு 150 கிராம் ரைஸ் போட்டு ஒரு 100-150 கிராம் சிக்கன் போட்டு பிரியாணி செஞ்சிட்ருக்கேன். எனக்கு மட்டும், எனக்காக, ஓன்லி ஃபார் மீ. பாருங்கள், ஒரே கிளாஸ் ரைஸ் ஊற வச்சுருக்கேன். ஸோ என்ன ஸ்டோரின்னு சொல்கிறேன். இது லெக் பீஸ், ஒரே ஒரு சிக்கன் லெக். இது இந்த குட்டி குக்கரில் நான் சிக்கன் பிரியாணி பண்ணேன்னு நான் கனவுல கூட எதிர்பார்க்கல. பட் என்ன ஸ்டோரின்னு நான் சொல்கிறேன். ஸோ நல்லா எண்ணெய், கொஞ்சம் நெய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் பிரியாணி மசாலா சேர்த்துட்டு வெங்காயம் ஒன்று நல்லா ஸ்ட்ரிப்பாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அண்ட் கொஞ்சோண்டு வெங்காயத்தோடு இஞ்சி, பூண்டு, அப்புறம் வதக்குன பச்சை மிளகா பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பேச்சுலர்ஸ் எல்லாம் சாப்பிடுவாங்கள்ல அந்த மாதிரி. ஸோ இது என்னோட ரெகுலர் பிரியாணி ரெசிபி தான். யூஸ்வலாக நான் வந்து பிரியாணி மசாலா நல்லா வீட்லேயே ஃப்ரெஷ்ஷாக வறுத்து சேர்த்துப்பேன். இன்றைக்கி பிரியாணி மசாலாலாம் சேர்த்துக்கல, இதுவே போதும். ஏன்னா கொஞ்சோண்டு தானே செய்கிறோம். ஸோ இதுலேயே நிறைய ஃப்ளேவர்ஸ் வந்துடும். ஸோ இன்றைக்கி பசங்களுக்கு காலையில் லஞ்சு வந்து சப்பாத்தி வித் இந்த ஸ்வாட் பீன்ஸ் சொல்லுவோம் இல்லைங்களா, ப்ராட் பீன்ஸ், அவரைக்காய். அதுலேயே 2 வெரைட்டி இருக்கும். இது வந்து நல்லா பட்டையாக சாஃப்டாக இருக்கும், நல்ல ஒரு ஸ்வீட்னஸ் கொடுக்கும். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இது வந்து உருளைக்கிழங்கோட சப்ஜி, ட்ரை சப்ஜி பண்ணி அவங்களுக்கு வந்து காய் சைட் டிஷ்ஷு சப்பாத்திக்கு. அப்புறம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பொங்கல். ஸோ மிச்ச பொங்கல் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கணும். இது வந்து கடலை சட்னி, கடலைனா தேங்காயும் போட்டிருக்கேன். இல்லை மஷ்ரூம்ஸ், அப்புறம் வந்து நூக்கல். ஸோ நூக்கலும் மஷ்ரூம்ஸும் இப்போ வாங்கியிருக்கேன். அப்புறம் வந்து இது நம்ம வீட்டில் ஒட்டடை அடிக்கிறதுக்கு பாருங்கள், இது வாங்கியிருக்கேன். இது ரொம்ப தேவை. ஸோ அவ்வளோதான். இதில் ஒரு தக்காளி சேர்த்துக்கணும், கொஞ்சம் புதினா சேர்த்துட்டு இந்த கறி சேர்த்துடலாம். இப்போ இது ஏதோ சின்ன பசங்க சொப்பு சாமான் வச்சு சமையல் பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி இருக்குது. எனக்கு ஒரு வியர்டு ஃபீலிங், ஃபன்னி ஃபீலிங். இவ்வளோ கம்மி போர்ஷன் தான் நான் லைஃப்லேயே பிரியாணி சமைச்சதில்லை. ஃபஸ்ட்டு டைம் சமைக்கும் போது கூட இதை விட கொஞ்சம் ஜாஸ்தி சமைச்சேன். ஸோ இது வந்து ஜஸ்ட் 1 போர்ஷன் இருக்கும் போது கொஞ்சம் கூட இருக்கும். எப்படியோ பார்த்தீங்கன்னா 2 பேர் சாப்பிடலாம். ஸோ இது வந்து 1 லெக்
ஸோ பசங்களுக்கு வந்து ப்ரான்ஸ் ரொம்ப நாளாக ப்ரான்ஸ் பிரியாணி கேட்டுட்ருக்காங்க. ப்ரான்ஸ் பிரியாணி, ப்ரான்ஸ் புலாவ் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து ப்ரான்ஸ் வாங்கியே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலேயே இருக்கும். எல்லாருக்குமே வீட்டில் ப்ரான்ஸ் பிடிக்கும், ஆனால் எதனால் வாங்கலைன்னு தெரியல. ஃபிஷ்ஷை வாங்குவோம் அண்ட் ஆப்வியஸ்லி சிக்கன் மட்டன் இருக்கும். ஸோ இன்றைக்கி நைட்டுக்கு டின்னருக்கு ப்ரான்ஸ். ஸோ பசங்க புலாவ் கேட்டால் புலாவ் செய்கிறது, இல்லைன்னா கிரேவி. ஸோ அதனால் மத்தியானம் எனக்கு மட்டும், இப்போ வீட்டில் யாருமே இல்லை, நான் மட்டும்தான். ஸோ இதுதான் கதை. பசங்களுக்கு ப்ரான்ஸ் புலாவ் வேணும். ப்ரான்ஸ் புலாவும் ப்ரான்ஸ் பிரியாணியும். பிரியாணி நான் சொல்கிறதில்ல, ஏன்னா நிறைய நான் மசாலா சேர்த்துக்க மாட்டேன், ப்ரான்ஸ் ஃப்ளேவர் போயிடும். ஸோ ரொம்ப லைட்டாக மைல்டாக தான் நான் ஸ்பைசஸ் சேர்த்துப்பேன், அதனால் புலாவ் மாதிரி இருக்கும். அது கூட வந்து மஷ்ரூம்ஸும் வாங்கியிருக்கேன். ஸோ ப்ரான்ஸும் மஷ்ரூம்ஸும் நீங்கள் தொக்கா செய்கிறதாலும் ரொம்ப நல்ல காம்பினேஷன் ஒயிட் ரைஸோடு சாப்பிட்றதுக்கு. இல்லை நீங்கள் ரைஸில் புலாவ் செய்கிறதா இருந்தாலும் அந்த மஷ்ரூம் போட்டு செஞ்சாக்கா அந்த ப்ரான்ஸோட ஃப்ளேவர் எல்லாம் சோக் பண்ணிக்கும். ஸோ நார்மல் புலாவ் தான். ஸோ அதுதான் நைட்டுக்கு. அது பசங்களை கேட்டுக்கலாம். ஸோ ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்காங்க சிக்கன் பிரியாணி வேணான்னு, கேன்சல் ஆகி போச்சு. ஸோ நான் மட்டும் தானே. ஸோ எனக்கு வந்து கொஞ்சோண்டு சரி எப்படியோ ப்ரான்ஸ் வாங்குகிறோம், அவங்க கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி, அது அவங்க கொஞ்சோண்டு 100 கிராம்ஸ் கறினா கொடுக்கவே மாட்டாங்க. எனக்கு சூப்புக்கு வேணும், கொஞ்சோண்டு ஒரே ஒரு லெக் பீஸ் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்கேன். ஸோ ஜீரா ரைஸ் காலி ஆகி போச்சு. ஸோ ஜீரா ரைஸ் வாங்கியிருக்கேன் 2 கிலோஸ். ஸோ எப்போவுமே பிரியாணி வந்து எனக்கு 1 கிலோ செஞ்சு தான் பழக்கம். மத்தியானத்துக்கு நைட்டுக்கு நான் நெக்ஸ்ட் டேக்கு சேர்த்து நிறைய குவான்டிட்டியில் செஞ்சு அண்டா குண்டாவில் செஞ்சு தான் பழக்கம். ஸோ இது இவ்வளோ கம்மியாக சமைக்கிறது எனக்கு ரொம்பவே வியர்டாக இருக்குது, பட் நல்லா இருக்குது. ஸோ நான் இது வெளியில் வாங்கி சாப்பிட்றத விட எவ்வளோ பெட்டர். வீட்டில் அருமையாக பார்த்தீங்கன்னா 1/2 மணி நேரம் குக்கரில் ஒரு விசில் தான் வைக்க போகிறோம், தம்லெல்லாம் வைக்க போகிறதில்ல. அவ்வளோதான், ரைஸ் போட்டோமா ஆயிடுச்சு பிரியாணி. எவ்வளோ நேரம். ஸோ நான் டீ குடிக்கணும் காலையில், அதனால் ஒரு 1/2 சப்பாத்தி சாப்பிட்டேன். என்னோட பிரன்ச்சு, நான் இன்னும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல. ஸோ இன்னமே தான் ஒரேடியாக லஞ்சாக சாப்பிட போகிறேன். பாருங்கள், இப்போ மணி 12 நம்ம பிரியாணி ரெடி ஆகிடும். ஸோ மாதிரி நிறைய பேர் வந்து தனியாக பசங்களை விட்டுட்டு நமக்கு மட்டும் பிரியாணி பண்ணி சாப்பிட்றோமே, இப்போ ஸ்வீட் எப்பயாவது நமக்கு ஃபீல் ஆகும் ஜூஸ். ஸோ நமக்கு மட்டும் போட்டு குடிக்கும் போது, இல்லை சாப்பிடும் போது, இல்லை ஏதாவது ஸ்பெஷலாக செஞ்சு சாப்பிடும் போது ஏதோ க்ரைம், பெரிய ஒரு கிரிமினல் மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும். அப்படியெல்லாம் கிடையாது, ஓகேவா? நமக்கும் டேஸ்ட் பட்ஸ் இருக்குது, நமக்கும் ஒரு ஃபீலிங்ஸ் வரும். ஸோ அது இன்னொன்று நீங்கள் நோட் பண்ணுங்கள். இப்போ காய் கொஞ்சோண்டு இருக்க வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன பண்ணுவோம், சரி ஹஸ்பண்டுக்கு வச்சுருவோம், பசங்க நமக்கு என்ன ஜஸ்ட் ஊறுகாய் தொட்டு இல்லை ஜஸ்ட் ரைஸ் கூட சாப்பிட்றலாம். கரெக்ட், நமக்கு அது வரவே வராது. அது இன்பில்ட் நேச்சர், சாமி கொடுத்த நேச்சர், ஓகே. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த இதில் வந்து இப்போ ஹெல்த் ஓகே, லேடிஸ்க்கு நமக்கும் க்ரீன் வெஜிடபிள்ஸ் தேவை, சத்து தேவை. ஸோ இல்லைன்னு இருக்கும்போது நம்ம கொடுத்துறது, அதை பற்றி நான் இது சொல்லலை. பட் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நமக்குன்னு ஒரு கிரேவிங்ஸ், ஃபீலிங்ஸ் ஏதாவது ஓகே, நமக்கு ஸ்பெஷலாக ஏதாவது சாப்பிடணும்னு தோணுச்சுனாக்கா பரவாயில்ல, ஒன்று பண்ணி சாப்பிடலாம், தப்பே கிடையாது. ஸோ நமக்கு வந்து அது பெரிய தப்பு, கில்ட் ஃபீலிங் இல்லாத இருந்தால் போதும். இன்னொரு கொடுமையான டென்ஷனான இரிட்டேட்டிங்கான விஷயம் என்னென்னா, என் ஃப்ரிட்ஜு மறுபடியும் லீக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. 3000 ரூபாய் ப்ளஸ் அவங்க இந்த ஃபீஸ், விசிட்டிங் ஃபீஸ் எல்லாம் வாங்கி செலவு பண்ணி மறுபடியும் லீக்கு. அன்றைக்கி பாதி நாள் போச்சு. இந்த ஃப்ரிட்ஜில் ஃபுல்லு வீடே வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் இங்கேருந்து அங்கே வரைக்கும் தண்ணி, ஓகே, லோடாக தண்ணி ஃபுல்லாக பாருங்கள். மறுபடியும் க்ளோஸ் ஆச்சுனாக்கா ஓப்பன். இந்த ப்ராப்ளம்னால தான் வந்து அவங்கள கூப்பிட்டேன். இந்த மாதிரி ஓப்பன் பண்ண உடனே சொலம் ஃபுல்லு தண்ணி போகும். இதுதான் வந்து கூப்பிட்டு ஃபுல்லாக ரிப்பேர் பண்ணி வச்சேன். நேற்று வீடியோ நான் போட்டிருக்கேன் பாருங்கள், ஓகே. இப்போ என்ன யூஸு, இப்போ இன்னொரு வாட்டி கூப்பிடணும். அப்பா இந்த இது ஆச்சு போச்சு தொலைஞ்சிச்சின்னு பார்த்தாக்கா பாருங்கள், அப்படியே ஃபுல் தண்ணி வந்துட்டுருக்கு. பெண்டிங் வேலையெல்லாம் ஃபினிஷ் பண்ணுவோம், இருக்கிறது பார்த்து இன்னும். அதனால தான் இப்போ எங்கள் வீட்டு பார்த்திங்கன்னா இன்னும் எவ்வளோ வேலை இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து ரெகுலர் ருட்டீன் மெயின்டெனன்ஸ் வேலை தான். இந்த டீப் க்ளீன் பண்ண வைக்கணும் ஃபுல்லாக. வீடு வந்து அப்பப்போ நாங்கள் க்ளீன் பண்ண வச்சிடும், அதை பற்றி இல்லை. பட் இந்த கிளாஸஸ்ஸு, இந்த ஜாலி எல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் நம்ம கை கேட்டுற தூரத்தில் பண்ணிடுவோம். பட் இன்னும் மேலே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், ரொம்ப இதில் ஃபேனு. ஸோ சரி ஒரேடியாக அர்பன் கிளாப்பை கூப்பிட்டுட்டு ஸோ ஃபுல்லாக, அப்புறம் மேலே டெரஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த டெரஸ் நான் இன்னும் உங்களுக்கு காட்டவே இல்லை. அந்த டெரஸ் ஃபுல்லாக ஒரு வாட்டி க்ளீன் பண்ண வைக்கணும். ஸோ இந்த குட்டி வேலைங்கள்லாம் இருக்குது. கார்பெண்டருக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. ஸோ அவங்க ஒரு ரவுண்டு வந்து போகணும். அப்புறம் இன்னொரு டைல் மாத்திர வேலை இருக்குது. ஸோ இந்த சில்லற வேலை இருக்கே, அவ்வளோ இரிட்டேட்டிங்கான வேலை. ஆனால் விட்டு போகிறதில்ல, இது எல்லாமே ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல் ஃபினிஷ் பண்ண போகிறேன். இன்னொரு பெரிய வேலை ஃபினிஷ் ஆகிருக்கு, நான் மேலே காட்டுறேன். தண்ணி இருக்கும், சூடு பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து என்னாச்சு கரண்ட்டு, இன்றைக்கி வந்து Thursday. ஸோ
ஸோ ப்ரான்ஸ் நல்லா கழுவி உப்பு காரம் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போகிறேன் பசங்களை கேட்டு போயின்னான்னு. ஸோ எனக்கு இப்போ கில்ட்டி ஃபீலிங் எல்லாம் நான் அவங்களுக்கு சேர்த்தே நான் பண்ணியிருப்பேன். வேணாம், என் ஹஸ்பண்ட் கூட ப்ரான்ஸ் பிடிக்கும், சரி ப்ரான்ஸே செய்யலான்னு. ஸோ கில்ட்டி எல்லாம் இல்லை. ஸோ எனக்கு ப்ரான்ஸ் புலாவ் அவ்வளோவா பிடிக்காது. அந்த சீ ஃபுட் ஸ்மெல் வரும் இல்லைங்களா, அதனால் எனக்கு அவ்வளோ நான் விரும்பி சாப்பிட மாட்டேன். ஸோ இது பாருங்கள், இது இந்த பிளாக் இது இருக்கும் இல்லைங்களா, அந்த வெயின்ஸ் அதை கூட ஃபுல்லாக க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு சொல்லிட்டேன். அதெல்லாம் ரொம்ப டைம் டேக்கிங். ஸோ ஃபுல்லாக க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க பாருங்கள். இதை நல்லா கழுவிட்டு உப்பு காரம் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். பேச்சுலர்ஸ் குக்கிங். ஸோ ஜஸ்ட்டு சிக்கன் கொஞ்சம் வெந்தால் போதும். ரைஸ் போட்டு ஒரே ஒரு விசில் வச்சுட்டு போகிறேன். நிஜமாகவே கூத்தாக இருக்குது. ஒரே ஒரு தக்காளி பாருங்கள், இந்த சைஸ் தக்காளி, ஒரே ஒரு வெங்காயம், ஓகே, இந்த சைஸ்க்கு இஞ்சி, ஓகே, 4 பூண்டு, கொஞ்சம் பெரிய சைஸ் பாருங்கள், இந்த சைஸ் பல்லு பூண்டு 4 பச்சை மிளகா, இதெல்லாம் போட்டு பிரியாணி செஞ்சிட்ருக்கு. ஒரு கிளாஸ் ரைஸ் அண்ட் 1 லெக் பீஸ் போட்டு. அன்றைக்கி என் ஹஸ்பண்ட் ஃபுல்லாக இது ஆஞ்சு கொடுத்துட்டாங்க பாருங்கள். அதர் காசு கேட்குறா இப்போல்லாம் என்கிட்ட. பட்டாணி உரிக்கிறதுக்கு 15 ரூபாமா, 5 ரூபாயிலேருந்து 10 ரூபாயிலேருந்து 15 ரூபா ரேட் ஏற்றிட்டான். ஸோ அதனால என் ஹஸ்பண்டு கொடுத்துட்டேன். ஸோ க்ளீனாக பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ புதினா நிறைய இருக்குது, அதனால் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ஏதோ ஒரு புது ஸ்வீட், ஷாஹி காஜு குட் கஜக். ஸோ இது ட்ரையாக ரோல்ஸ் மாதிரி இருக்குது, நல்லா இருக்குது. சாப்பிட்டு பார்த்தேன். காஜு தான் இது. ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இது டேஸ்ட் எப்படி இருக்கும்னா, பாதுஷா வெள்ளத்தில் பண்ணி கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியான பாதுஷா, ஓகே, நல்லா ஃப்ளேக்கியாக இருந்தால் எப்படி இருக்கும், கொஞ்சம் பிஸ்கெட் டெக்ஸ்சரில். ஸோ அந்த மாதிரி இருக்குது. இந்த சோமாஸ் டெக்ஸ்சரில் இருக்குது, ஆனால் டேஸ்ட் சோமாஸ் விட ரொம்ப பெட்டர். எனக்கு சோமாஸை பிடிக்காது. அண்ட் ஃபுல் காஜு ஃப்ளேவரில் இருக்குது. அந்த இது கூட போட்டிருக்காங்க போல இருக்குது, தில் வெள்ளை எள்ளும் போட்டிருக்காங்க, அந்த ஃப்ளேவரும் வருது. ஸோ வெஜிடபிள் பிரியாணி இன்றைக்கி ஈவினிங் செய்கிறதுக்கு இருந்தேன், இப்போது நாளைக்கு தான் செய்யணும். ஸோ வெஜிடபிள் பிரியாணியில் இந்த நூக்கல் எனக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ஸ்பெஷல் வெஜிடபிள் புலாவ் ரெசிபி நான் ஷேர் பண்ணியிருக்கேன் நேற்று vlogல. ஸோ ஒரு செட்டு சேஃப்டி பின் வாங்கியிருக்கேன். என்கிட்ட இருக்குது, ஆனால் ஃபுல் காலி. எங்கே தான் போச்சோ எப்படி போச்சோ தெரியல. அதில் இந்த பசங்க வேறு வந்து எடுத்துகிட்டு இருப்பாங்க. வந்துருச்சு, பிரியாணி ஸ்மெல் வந்துருச்சு. தண்ணியும் கரெக்டாக இருக்கும். ஊற வச்ச தண்ணி கொஞ்சம் இருந்துச்சு இல்லைங்களா, அது ஊற்றியாச்சு. இது கூட எனக்கு பச்சடி கூட வேணாம், இதுவே போதும். ஒரே விசில். கொஞ்சோண்டு நெய் ஊற்றிக்கலாம் லாஸ்ட்டில். நான் ரொம்ப கம்மியாக தான் எண்ணெய் நெய் ரொம்ப கம்மியாக ஊற்றிருக்கேன். போதும். ₹50 கறி, ஓகே. மிச்சம் எல்லா ஐட்டம்ஸ் சேர்த்து எவ்வளோ, ஒரு 50-60 ருபீஸ் இருக்குமா. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா ₹100. ரொம்ப நெய் எல்லாமே சேர்த்து நான் சொல்கிறது ₹120. இல்லை நம்ம பிரியாணி ரெடி. ஹோம்மேட் பிரியாணி. செக்கில் ஆட்டின எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கோம். விசில். அவ்வளோதான்.
ஸோ கொஞ்சம் மீடியம் டு ஹை ஃப்ளேம்லேயே வைக்கிறேன், ஏன்னா அரிசி நல்லா ஊறி இருக்கு. ஸோ ஸ்டார்ட் பண்ணும் போதே அரிசி ஊற வச்சுட்டேன். சிக்கனும் நல்லா சாஃப்டாக இருக்கு, வெந்துடும். ஸோ ½ an hour, ரொம்பனா 40 minutes வச்சுக்கோங்க. இது ஆர்டர் பண்ணி வரதுக்குள்ளே நம்ம பிரியாணி ரெடி. இதுவும் பார்த்தீங்கன்னா நான் இப்போ தான் ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி தான் நான் சிக்கனே ஆர்டர் பண்ணேன். ஸோ கரெக்டாக இருந்துச்சு. வரும்போது வெங்காயம் இதெல்லாம் வதக்கி தாளிக்கிறதுக்கு கரெக்டாக இருந்துச்சு. ஐயோ, குயிக்காக 2 விசில் வந்துருச்சு. ஆஃப் பண்ணிவிட்டேன். ஒரு 10-15 நிமிஷம் அப்படியே விட்டுருவோம். நல்லா செட்டில் ஆகட்டும், ஆவியெல்லாம் நேச்சுரலாக ரிலீஸ் ஆகட்டும். ஸோ கொஞ்சம் ரெஸ்ட்டில் இருக்கணும், இல்லை கொதிக்க அப்படியே ஓப்பன் பண்ணி வேணாம். ஸோ நல்லா இது பண்ணிட்டோம். ஒரு 12:45 கூட ஓப்பன் பண்ணலாம். பண்ணிங்கன்னா மணி 12 கூட ஆகலை. அப்புறம் எனக்கு ஒரு சஜஷன் வேணும். ஸோ நியூ இயர் வந்து நியூ லுக்கோட ஸ்டார்ட் பண்ணலான்னு நான் பார்த்தேன். ஸோ அதுவும் சடனாக எனக்கு வந்து இந்த ஃப்ளாஷ் ஆச்சு இந்த ஐடியா. அதனால எனக்கு நியூ இயர் அன்றைக்கி என்னால் இது பண்ண முடியல. ஸோ என்னோடய முடியை வந்து போட்டாக்ஸ் ட்ரீட்மெண்ட் எடுக்கலான்னு இருக்குது. எனக்கு பார்த்தீங்கன்னா ஃபிஸ் நிறைய இருக்கும், கேர்லி வேவி ஹேர் தான். ஸோ நீங்கள் யாருன்னா அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கீங்க, அதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் நல்லா இருக்கா, பிடிச்சிருக்கா? என்னோட ஃபேஸ்க்கு பாருங்கள் சூட் ஆகாது தான். கடவுள் கொடுத்துருக்கிற நேச்சுரல் டெக்ஸ்சர் தான் நம்ம ஃபேஸ்க்கு சூட் ஆகும். அது என் ஃபேஸ்க்கு வந்து பெரிய ஃபேஸ் இல்லையா? ஸோ இந்த மாதிரி கேர்லி லுக் தான் சூட் ஆகுது. ஸோ போட்டாக்ஸ், கெரட்டின் ட்ரீட்மெண்ட்டுன்னு இருக்குது, ஸ்ட்ரெயிட்னிங் ஸ்மூத்னிங்னு இருக்குது. அப்புறம் இப்போ புதுசாக போட்டாக்ஸ் வந்திருக்கு. ஸோ நான் 2-3 பார்லரில் கேட்கும் போது அவங்க போட்டாக்ஸ் நல்லா இருக்கும்னு தான் சொன்னாங்க. ஸோ பட் எனக்கு வந்து பர்சனலாக நீங்கள் யாருன்னா அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கீங்க, அதோட என்ன எப்படி ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ், அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி, அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏதாவது ஒன்று பண்ணணுன்னு தான் இருக்கேன். அட்லீஸ்ட் கலரிங்காவது ஏதாவது பண்ணும். ஸோ எனக்கு கலர் பண்ணுறதும் ரொம்ப பிடிக்கும். பட் ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா யோசித்து விட்டுருவேன். ஸோ இந்த வாட்டி ஏதாவது சம்திங் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். ஸோ ஆனால் எனக்கு இந்த நேச்சுரல் டெக்ஸ்சர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். ஆனால் கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் தான் கஷ்டம். பார்த்தீங்கன்னா சிக்கு விழுந்துரும். நான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து நான் எனக்கு தலைக்கு குளிச்சியே ஆகணும். வாரத்தில் அட்லீஸ்ட் ஒரு 4 நாள் 5 நாள்னா கூட நான் வந்து குளிச்சிடுவேன். ஓகே, அதே மாதிரி எண்ணெய் நல்லா வச்சு பழக்கம் எனக்கு. அதே மாதிரி எனக்கு ஃபிஸ்ஸு நிறைய இருக்கும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ட்ரை முடி கூட. ஸோ அதனால் சரி கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக ரொம்ப நான் நல்லா இருக்காமல் போவோம், அசிங்கமாக இருக்கும். பரவாயில்ல, 6 மாதத்தில் நமக்கு புது முடி வந்துடும். ஸோ எனக்கு கொஞ்சம் சஜஸ்ட் பண்ணுங்கள். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கூட சொல்லுங்கள், எனக்கு டெசிஷன் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது நல்லா இருக்கே, என்னோட மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் ஆல் ஓகே, அதனால ஒரு குட்டி செலிப்ரேஷன் கூட வச்சுக்கலாம். குட்டி சந்தோஷங்கள், சின்ன செலிப்ரேஷன். ஓகே பாருங்கள், ரிலீஸ் ஆகி போச்சு. நேச்சுரலாக ஆவி ரிலீஸ் ஆகி போச்சு. எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். லைஃப்லேயே ஃபர்ஸ்ட் டைம் மினி பிரியாணி. வா, நல்லா ஐயோ, இந்த லென்ஸில் வந்து 2 வாட்டி கேமரா கெட்டு போச்சு. அவங்க க்ளீனாக சொன்னாங்க, இந்த மாதிரி ஸ்டீம் அடிக்கிற இடத்துல எடுத்துகிட்டு போகாதீங்க, உள்ளே ஃபுல்லாக மாய்ஸ்சர் வந்திருக்கு. கேமரா எங்கேயாவது பீச்சில் தண்ணியில் போட்டிங்களா, பீச் போயிருந்தீங்களா, தண்ணியில் போட்டிங்களான்னு கேட்டாங்க. இல்லை, நான் சமைக்கிற வீடியோ ஷூட் பண்ணுவேன்னு சொன்னேன். அந்த ஸ்டீம் ஆகுது. அதனால் ஃபுல்லாக இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லென்ஸ்குள்ளே ஸ்டீம் இருக்குது. பட் என்ன பண்ணுறது, இது காட்டலன்னா எப்படி நமக்கு? இதுதானே மெயின். இது ஆக்சுவலி 2 பேர் சாப்பிடலாம். கொஞ்சம் டேஸ்ட் பண்ணுவோம். நான் வந்து அப்புறம் நிம்மதியாக தட்டில் போட்டு நல்லா வெயிலில் உட்காந்துட்டு சாப்பிட போகிறேன். ஸோ இது ஃபுல்லாக என்னால் சாப்பிட முடியாது ஆப்வியஸ்லி. நான் கம்ஃபர்டபுளாக 2 பேர் சாப்பிடலாம். ஸோ கொஞ்சம் பசங்க வந்தால் கொடுப்போம். ரொம்ப நல்லாயிருக்கும், சூப்பர். நிஜமாக சொல்கிறேன், இப்போல்லாம் எனக்கு கடை பிரியாணி சுத்தமாக பிடிக்கல. ஃபஸ்ட் எல்லாம் ஆசையாக ஆர்டர் பண்ணி சாப்பிடுவேன். இப்போ எனக்கு வந்து சீப்போன்னு ஆகிப்போச்சு. கொஞ்ச நேரம் இப்படியே இருக்கட்டும், குட்டி வேலை இருக்குது, முடிச்சுட்டு வந்துட்டு ஆறாமல் சாப்பிடுவோம். இதுக்கு நான் ரைத்தா பச்சடி எதுவுமே வச்சுக்க போகிறதில்ல, அப்படியே என்ஜாய் பண்ண போகிறேன். மறுபடியும் நாளைக்கு பல்லு டாக்டர் கிட்ட போகணும், ஃபில்லிங்கு. அன்றைக்கி டபுள் வேலை ஆகிப்போச்சு. ஒரு டெம்ப்ரரி ஃபில்லிங் போட்டு வீட்டுக்கு வர அது கையோடு வந்துருச்சு. மறுபடியும் போனேன், நேற்று நடந்த விஷயம் இது. ஸோ இந்த ஹாஸ்பிட்டல் போனாவே அவ்வளோ எனர்ஜி ட்ரெயினிங்காக இருக்குன்னா அது யாருக்குமே பிடிக்காது. யாருக்கு தான் ஹாஸ்பிட்டல் போகிறது பிடிக்கும். பட் ஓகே, பல்லு கடிச்சிட்டு இந்த விஷயம்லாம் இது வந்து என்ன தெரியுமா, இப்போது நமக்கு ஸ்கின்னு, ஹேரு, மேக்கப்பு, மெனிக்யூர், பெடிக்யூர், ஐப்ரோஸ், வேக்சிங்குன்னு என்னென்னவோ ஃபேஷியலுன்னு நம்ம போகிறோம், ஸ்பா, ஓகேவா.
டாட்டூஸ் எல்லாமே அழகுபடுத்திக்கிறதுக்கு அதில் கண்டிப்பாக கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக இருக்கும், டைம் கொடுக்கணும். ஓகே, அதே மாதிரி தான் ஹாஸ்பிட்டல் கூட. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு ஸ்டேஜில் நமக்கு வந்து ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய நிலைமை வரும்போது போகாமல் நம்மளே அட்வான்ஸாக ப்ரிகாஷனாக நம்ம கம்ஃபர்ட்டில் நம்மளுக்கு டைம் கிடைக்கும் போது போயிட்டு வந்துடுறது பெட்டர். ஸ்பெஷலி இந்த பல்லெல்லாம் இருக்குது இல்லைங்களா, இதில் ஏஸ்தெட்டிக்ஸ். ஓகே, இந்த பல்லு, முடி, ஸ்கின் இதிலெல்லாம் கொஞ்சம் கூட ப்ளஸ் மைனஸ் ஆச்சுன்னா நம்ம கான்ஃபிடென்ஸை பாதிக்குது. பல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தான் வந்து நமக்கு பிராண்டு, நம்மளோட பிராண்டே இது தான், நம்மளோட ஃபேஸ் வேல்யூ. ஓகே, ஸோ முடி, பல்லு. ஸோ அதனால தான் வந்து பல்லு வந்து நான் ரொம்ப, இது வந்து என் அப்பா ரொம்ப கான்ஷியஸாக இருப்பார். என் அப்பா அம்மா 2 பேருமே பார்த்தீங்கன்னா ரெகுலராக டென்டிஸ்ட் கிட்ட போயிட்டு செக் பண்ணிவிட்டு ரெகுலராக அவங்க வந்து அவ்வளோ பக்காவாக இருப்பாங்கன்னா. ஸோ அதனால தான் நானும் இப்படி இருக்கேன். ஸோ பல்லு வந்து ரெகுலராக க்ளீன் அப் பண்ணுறது, ஏஜ் ஆக கேப்ஸ் வந்துடும். ஓகே, அதே மாதிரி கம்ஸ் ரிசீட் ஆகும், நிறைய விஷயம் இருக்குது. க்ளீனிங்ஸ் பசங்களுக்கு கூட நான் அவ்வளோ அடிச்சுப்பேன், சொல்லுவேன். அது ஒவ்வொரு வாட்டியும் நம்ம சாப்பிடும்போது நோருன்ற வாய் கொப்பளிக்கணும், தெலுங்கு வந்துருச்சு. அதே மாதிரி ஸோ அந்த மாதிரி குட்டி குட்டி ப்ரிகாஷன், 2 வாட்டி ப்ரஷ் பண்ணணும், நிறையும் ப்ரஷ் பண்ணக்கூடாது. ஸோ நான் உங்களுக்கு கேன் கொடுக்கல, பட் இந்த குட்டி குட்டி ப்ரிகாஷன் எடுத்தோன்னா பெரிய பெரிய வேலை, பெரிய பெரிய டென்ஷன், டிசாஸ்டர்ஸ் நம்மளால தடுத்து முடியும். ஸோ அதனால் என்ன நானே மோட்டிவேட் பண்ணி இந்த இயருக்கு ஸ்டார்டிங்லேயே எவ்வளோ முடியுதோ முடிச்சிட்டோம் அப்படின்னாக்கா எனக்கே அபாடா இவ்வளோ பெரிய பெரிய வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ அதுதான் சொன்னேன். இப்போ ஸ்பா எல்லாம் போகிறோம், நம்ம இது பண்ணும்போது நம்ம ஜாலியாக போகிறோம், ஹாப்பியாக, ஓகே, நம்ம ஒரு மாதிரி ஓகே. ஆனால் இந்த பல்லு டாக்டர்கிட்ட போகும்போது நமக்கு பல்லு டாக்டர் இல்லை, டாக்டரே பார்த்தீங்கன்னா அப்பா எனக்கு அலர்ஜி ஒரு மாதிரி. பட் என்ன பண்ணுறது, நோ பெயின் நோ கெயின். ஸோ இதுவும் பல்லுக்கு ஸ்பா, பல்லுக்கு ஒரு பியூட்டிஃபிகேஷன், ஒரு ட்ரீட்மெண்ட், ஒரு ஸ்பா ட்ரீட்மெண்ட் அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டுருக்கேன். அண்ட் டாக்டர் சொன்னாங்க என் பல்லை நான் ரொம்ப நல்லா வச்சுருக்கேன், நல்லா டேக் கேர் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா க்ளீனாக ஹெல்த்தியாக இருக்குது. டென்டிஸ்ட் வந்து ஃபுல் மவுத் எக்ஸ்ரே ஒன்று சொல்லியிருக்காங்க, அதுவும் எடுக்கணும். ஸோ இந்த மாதத்தோடது ஃபர்ஸ்ட் அமேசான் ஷாப்பிங் ஹால் பார்த்துருவோம். இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் ஜஸ்ட் இப்போ தான் வந்துச்சு. சரி, இந்த வீடியோவில் ஒன்று போட்டுருவோம். ஸோ இன்னும் கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் வரணும். ஸோ ஃபஸ்ட்டு இது பார்த்துருவோம். இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ ஹால் முடிச்சுட்டு நிம்மதியாக லஞ்சை சாப்பிடுவோம். ஸோ இன்னும் ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ 4 ஐட்டம்ஸ் தான் வந்திருக்கு. மிச்சத்தை வந்து அடுத்த வ்ளாகில் பார்ப்போம். ஸோ இதோட லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இது வந்து ஃப்ராக். ஓகே, நல்லா இருக்கு, சம்மருக்கு. ஸோ இது துணி கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அயனே தேவை கிடையாது. ரேயான் ஃபேப்ரிக் இருக்கும்னு நினைக்கிறேன். இது என்ன பீபா டபிள்யூ பிராண்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பீபா பிராண்டும் பிடிக்கும், டபிள்யூ பிராண்டும் ரொம்ப பிடிக்கும். ஸோ நல்ல ஒரு கிளி பச்சை, நல்ல சூதிங் க்ரீன், ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ இதுக்கு கீழே நம்ம லெகிங் போட்டுட்டு ஒரு குர்த்தி மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். கையும் பாருங்கள் நல்லா வித்தியாசமாக இருக்குது, நல்ல க்யூட் கலர்ஸ், க்ரீன் அண்ட் பிங்க், கொஞ்சம் கொஞ்சம் பர்பிள், வயலட் அப்படின்னு. இந்த நீ லென்த் டியூனிக் ட்ரெஸ் டபிள்யூ பிராண்ட்லேருந்து விலை 1260 rupees. இது கூட நான் வந்து அமேசானில் தான் வாங்கினேன். இது வீட்டில் போய் இதுவும் நல்லாயிருக்கு. இதோட லிங்க் இருந்தாலும் நான் கொடுக்குறேன். ஸோ இது வந்து ஸோ லக்ஷ்மி டைம் ஆகத்தா லக்ஷ்மி? ஓகே. ஸோ இது வந்து ஒரு டாப். ஓகே பாருங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் மேலே இது இருக்கும், கொஞ்சம் என்ன சொல்றது, ரொம்ப லாங் டாப் கிடையாது. ஸோ பாருங்க இந்த ஹைட்க்கு இருக்கும். ஸோ ஜீன்ஸ்க்கெல்லாம் நல்லா இருக்கும். இதுவும் வந்து நல்ல ஒரு கிரெப் துணி நினைக்கிறேன் இது. ஓகே, ஸோ இது ரொம்ப லைட் வெயிட்டு, நல்லா குட்டியாக மடிச்சு ட்ராவலுக்கெல்லாம் நல்லா இருக்கும். நல்லா லூஸ் ஷர்ட் இது. ஃப்ரண்ட் பட்டன், ஃப்ரண்ட் ஓப்பனிங், அதே மாதிரி காலர் இருக்குது. அண்ட் சின்ன கை, லைட் வெயிட், ஈஸி மெயின்டெனன்ஸ். அண்ட் இது வந்து ரொம்ப கசங்காது கூட, ரிங்கிள்ஸ் எல்லாம் கூட வராது. ஸோ ரொம்ப அயனிங் எல்லாம் கூட தேவையில்லை. ஸோ நல்லா வாஷ் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அப்புறம் பிரிண்டட் ஓவர்சைஸ்ட் ஷர்ட் டாப் ஓட விலை 373 rupees only. இந்த ஜன்னல் வந்து நிஜமாக சொல்கிறேன், நல்ல டைம் பாஸ் ஜன்னல் எனக்கு. இது ஒரு ஃபோன் கவர்.
இதுவும் ப்ளூ, அடுத்ததும் ப்ளூ. ஸோ நான் ஒரே ட்ரெஸ்ஸை 2 ஆர்டர் பண்ணிட்டோமோன்னு எனக்கு டென்ஷன் ஆகிப்போச்சு. இது வந்து நல்ல ஒரு சில்க் துணி. ஓகே, சில்க் துணி மாதிரி இருக்கும் பாருங்கள். ஸோ நல்லா கல்யாணத்துக்கெல்லாம் போடலாம். ஸோ நல்ல ஒரு ரிச் லுக்கிங் ஃபேப்ரிக் இது பாருங்கள். இதில் கோல்டன் ஜரிகை, கோல்டன் பிரிண்ட்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்கு. இந்த மாதிரி ஹை நெக்கு, எங்கேயும் சிதர் குர்த்தி. அவ்வளோதான். ஸோ லக்ஷ்மி வந்திருக்கு. இன்னைக்கு வீடு பெருக்கி துடைக்கணும். ஓப்பன் இதே லக்ஷ்மி. பாருங்க, இதுதான் சைட் கட்டு. ஸோ இது கூட கோல்டன் துப்பட்டா மேட்ச் பண்ணி ஒரு பாட்டம் போட்டு போடலாம். அடுத்ததும் ப்ளூ. ஸோ அடுத்ததும் வந்து ப்ளூ, கொபால்ட் ப்ளூ. ஸோ இதுவும் ஃப்ராக். ஓகே, இதுவும் லெகிங் போட்டு குர்த்தி மாதிரி யூஸ் பண்ணலாம். பட் இது ஒரு ஃப்ராக், செம்மையாக இருக்குது. அவ்வளோ பிடிச்சிருக்கு இது பாருங்கள். கொஞ்சம் நல்ல லாங் நீக்கி கொஞ்சம் கீழே இருக்கும். ஸோ நல்ல அழகான ஒரு ஃப்ராக், ரொம்ப கம்ஃபர்டபுள். ஒரு சைடில் பாக்கெட்ஸ் கூட இருக்குது. அதில் பாக்கெட்ஸ் இருக்கா தெரியல. இதில் 2 சைட்லேயும் பாக்கெட்ஸ் இருக்குது பாருங்கள். அண்ட் பாக்கெட்ஸ் இருக்கிற இடத்துல இது கொடுத்துருக்கு இப்படி. ஸோ சிம்பிள் பிளெயின் சாலிட் கலர், அதுதான் அழகாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ க்யூட், எலிகெண்ட், பியூட்டிஃபுல். இண்டிகோ ப்ளூ கலரில் A-line குர்த்தாவோட விலை 1219 rupees. இந்த ப்ளூ பீவா பாலிஸ்டர் ஸ்ட்ரெயிட் குர்த்தாவோட விலை 999. லக்ஷ்மி அங்கே வீடு கூட்டிகிட்டு இருக்கு. டனாயிங். நான் இங்கே ஒட்டோட அடிச்சிட்ருக்கேன். அதுக்கு ஹைட்டு கொஞ்சம் தூரமாக இருக்குது. ஸோ ஃபுல்லாக இது வந்து ஒட்டோட பார்த்தா எனக்கு கை ஒரு மாதிரி நம்ம ஒரு வாட்டி ஸ்டார்ட் பண்ண வச்சுக்கோங்களேன், ஃபுல்லாக முடிப்பேன். கார் பார்க்கிங்கில் கொஞ்சம் இருக்குது. பால்கனியெல்லாம் க்ளீன் ஆகி போச்சு, அது விடுங்க. அப்புறங்க நம்ம ரோஜா பூ எவ்வளோ அழகாக பூத்துருக்கு 3 கலர்ஸில். நம்ம மருதாணி செடி, அப்புறம் புது கீரை போட்டிருக்கேன். ஃபோன் வருது. நம்மளோட முருங்கை மரம் பாருங்கள், மேலேருந்து கட் பண்ணிடுறதில்ல, நேராக வளர்ந்துருச்சு இல்லை. ஸோ கார்டனில் சொன்னாங்க கட் பண்ணிடுங்க, அப்போ தான் நல்லா இது வரும். பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்துருச்சு. ஸோ ஃப்ரெஷ் இலை. ஸோ இதில் பீர்க்கங்காய் போட்டிருக்கேன், பாவக்காய் போட்டிருக்கேன். 2மே வருமா இல்லை எதுனா ஒன்றுனா வரட்டும். ஸோ பாலுக்கு இதெல்லாம் நல்லா வந்துட்டுருக்கு. அதுவும் அவரைக்காய், இதுவும் அவரைக்காய். இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் வருது, ஒரு 3 பீஸ் 4 பீஸ். சரி, மெயின் இது பாருங்கள். ஸோ இதை நினைக்கிறேன் இன்னும் கொஞ்ச நாளில் ரெடி ஆகிடும். அதுக்கு குட்டி குட்டி பீர்க்கங்காய் வந்துட்டுருக்கு. இது 2 காலியாக இருக்குது, இதெல்லாம் போடணும். கொத்தமல்லி போட்டு விடலாம். டன். ஸோ வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி விஷயம் சொல்லணும். எனக்கு தெரியும் இந்த பேசுகிற பாட்டு நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுவீங்க, அவ்வளோதான் வீடியோ முடிஞ்சிருச்சு. பட் ப்ளீஸ் இந்த ஒரு நிமிஷம் மட்டும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் அவ்வளோதான் வீடியோ ஆஃப். ஸோ என்னன்னா, ஒரு சாரி, இது வந்து ஃபார்மாலிட்டிக்கு சொல்ல, நிஜமாவே சாரி. ஏன்னா நிறைய பேர் வந்து நிறைய டாபிக் பற்றி என்ன வீடியோ போட சொல்லியிருந்தீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டிரைவிங். ஓகே, பாவம் அவங்க அந்த ஃப்ரெண்டு வந்து அவ்வளோ நாளாக அக்கா டிரைவிங் பற்றி ஏதாவது போடுங்க, வீடியோ போடுங்க. ஒன்றும் இல்லை, எப்படி என்ன ஏது. ஸோ நிறைய பேருக்கு டிரைவிங் கற்றுக்கணும்னு ஆசை இல்லைங்களா? நானும் அந்த மாதிரி தான். ஸோ எப்படியோ இப்போ நல்லா ட்ரைவ் பண்ணுறேன். அண்ட் ரொம்ப
ரொம்ப எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிளெஸ்ஸிங் மாதிரி இருக்குது டிரைவிங் கற்றுக்கிட்டது. ஸோ போட முடியல, கண்டிப்பாக போடுறேன். ஸோ ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன். ஹோப் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. அதே மாதிரி வீட்டில் எவ்வளோ தென்னை இருக்குது, தென்னது டூர் மட்டும் கொடுக்க சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி வேறு என்ன, இந்த நிறைய டாபிக்ஸ் ஆக்சுவலி பார்க்கணும், அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுருக்கேன். அடுப்பு நிறைய ரெகுலர் எனக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வரைக்கும் மிக்ஸி அடுப்பு அவ்வளோ எனக்கு வரும். மிக்ஸி கண்ணு மூடிட்டு வாங்கலாம், எனக்கு ப்ரீத்தி பிராண்ட் அம்பாசிடராகவே எடுத்துக்கலாம். அதில் ஒரு நயா பைசா எனக்கு ப்ரீத்தி கொடுத்ததில்ல. ப்ரீத்தி ஜோடியாக் இன்றைக்கி வரைக்கும் வரும், இன்னும் போயிட்டுருக்கு அதே மிக்ஸி தான். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் கூட சொல்கிறா வாங்கலாம். அதோட டீட்டெயில் ரிவ்யூ நம்ம வீடியோவில் இருக்குது, ஸ்பான்சர்டு கிடையாது, நம்ம சேனலில் இருக்குது. அதே மாதிரி அடுப்பு நான் என்ன அடுப்பு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், நல்லா இருக்கேன், சூப்பராக இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு. மேனுவல் தான், ஆட்டோ இக்னிஷன் எல்லாம் கிடையாது, நார்மல் ஸ்டோவ். ஓகே, ஹாப் எல்லாம் கிடையாது, நல்லா இருக்குது, ஃபேபரோடது. அண்ட் ஒவ்வொருத்தருக்கும் நான் வந்து பர்சனலாக ரிப்ளையும் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி கமெண்ட்ஸ்க்கு நிறைய இப்போ போன வீடியோ நேற்று போட்ட வீடியோவே என்னால் கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ண முடியல. நேற்று ஃபுல் டே நான் ஹாஸ்பிட்டலில் இருந்து 2 வாட்டி போயிட்டு வந்திருக்கேன். ஸோ லாஸ்ட் வீக்கே பயங்கர பிஸியாக இருந்துச்சு. ஸோ ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் என்னால் கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ண முடியலன்னா மன்னிச்சிருங்க. ஆனால் நான் படிச்சிருவேன், ஓகேவா. ஏதாவது ஒரு காரணத்தினால என்னால் போட முடியறதில்ல. ஸோ ரொம்ப ரொம்ப சாரி. அண்ட் கொஞ்சம் லேட் ஆனாலும் நான் வந்து 100% ட்ரை பண்ணுவேன் ரிப்ளை பண்ணுறதுக்கு. பை சான்ஸ் மிஸ் ஆகி போச்சுன்னா சாரி, ஆனால் படிச்சிருக்கேன் கமெண்ட். ஓகே, ஸோ அதான் அந்த அடுப்பது ஒரு வீடியோஸ் அந்த மாதிரி நிறைய அந்த லிஸ்ட்டு பார்க்கணும். ஸோ ஹோப்ஃபுல்லி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வீடியோஸ் எல்லாம் கவர் பண்ணுவோம். அப்புறம் இந்த கிச்சன் ரிலேட்டடு, ஸோ நிறைய வார்ட்ரோப்ஸ் ரிலேட்டடு அந்த மாதிரி எல்லாம் நிறைய வந்து கேட்டிருக்கீங்க வீடியோ போட சொல்லி. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கவர் பண்ணுவோம். அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த vlogல சந்திப்போம். பை பை. என் நேத் vlog ஓட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, டைம் இருந்தால் நீங்கள் செக் பண்ணலாம். Bye bye.